ஹாய் நண்பர்களே, உங்கள்கிட்ட அடிக்கடி நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். இந்த மாதிரி பேசியது கொஞ்ச நாட்களாக பேசாமல் விட்டுருந்தேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். ஏன்னா இனிப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே தொடக்க போகுது. இந்த டைமில் என்னென்னா பிள்ளைங்களுக்கு நம்ம இவ்வளோ நாட்களாக நாம் வேலைக்கு போகிறனால நாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மொபைலை கொடுத்து நல்லா இது பண்ணி இருப்பான். கேமில் ஆடிட்டு இருந்தாச்சுன்னா நமக்கு பிள்ளைங்க டார்ச்சர் தீரான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஆனால் இப்போ இந்த டைமில் நீங்கள் இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இந்த வாரத்துக்குள்ளாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு உள்ளதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. இப்போவாவது நான் அன்னைக்கு சொன்னதே தான் இன்றைக்கும் சொல்கிறேன். என்னென்னா அந்த குழந்தைகிட்ட மொபைலை கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தத்திலே அந்த செல்லை குடிக்கிறத தவிர்த்துக்கிட்டு நம்ம இனிமேல் படிக்க உள்ள காரியத்தை அந்த குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு அதை நாம் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாம் ஒரு தப்பு செய்யக்கூடிய ஒரு காரணம் என்னென்னா, நம்ம வேலைக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைகள்கிட்ட மொபைலை கொடுத்துட்டு போயிருக்கோம். ஆனால் அது உண்மையாகவே நம்ம குழந்தைகளுக்கு தான் பாதிக்கணுள்ளது நீங்கள் தெரியாமல் இருக்குது. முதல்ல அந்த மொபைல் குடிக்கிறத நிறுத்துங்க. உங்கள் குழந்தைகளை உங்கள் கிட்ட இருத்தி பார்த்துக்கிடுங்க. அது எவ்வளவு தூரம் சந்தோஷமாக இருக்கணுள்ளதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஹாப்பி லைஃப்.